உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு இந்த மாலை வேளையில இந்த பைபிள் ஸ்டடிக்கு வந்த உங்கள் அனைவருக்கும் நான் நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பைபிள் ஸ்டடியிலும் ஒரு கேள்வியை எடுத்து நம்ம அதற்கு விடை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த கேள்விகள் எல்லாமே நம்முடைய கண்ணோட்டங்கள், உலக கண்ணோட்டங்கள், அதாவது தேவனை நாம் அறிந்து தேவனுடைய வெளிச்சத்துல நம்ம இந்த உலகத்தை பார்க்கிறோம். ஸோ நம்ம தேவனையும் நம்ம இந்த பைபிள் ஸ்டடியில அறிஞ்சுக்கிறோம். இன்னும் அதிகமா தேவனை பற்றிய பல்வேறு காரியங்கள் நம்ம பார்க்கிறோம். அதனுடைய வெளிச்சத்துல இந்த உலகத்தையும் நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நமக்கு இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னா, how can God be three but still just one? தேவன் மூவரா இருந்து ஆனாலும் ஒருவர் எப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அப்படிங்கிறத நம்ம கேட்க போறோம். இப்படி நான் சொன்ன உடனே உங்களுக்கு தெரியும் எந்த கருத்தை நாம இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். திரித்துவம் அப்படிங்கிற கருத்தை தான் ஆங்கிலத்துல நம்ம ட்ரினிட்டி அப்படின்னு சொல்றோம். ட்ரினிட்டி அப்படிங்கிறத நம்ம எப்படி நம்ம பாஸ் பண்ணலாம் அப்படின்னா, அதை எப்படி நம்ம பிரிச்சு சொல்லலாம் அப்படின்னா, ட்ரை யூனிட்டி, 3 in oneness, 3 நபர்கள் ஒன்றாக அப்படின்னு நம்ம சொல்லலாம். திரித்துவம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். திரித்துவத்தை எப்படி நம்ம வரையறை செய்யலாம்? நம்ம சொல்றோம் இல்லைங்களா, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு சொல்றோம். இந்த திரித்துவத்தை நம்ம எப்படி வரையறை பண்றது, எப்படி டிஃபைன் பண்ணலாம்? பைபிள்ல வேதாகமத்துல தேவன் தன்னை வெளிப்படுத்துவதின் அடிப்படையில நாம எப்படி வரையறை செய்யலாம் அப்படின்னா, எப்படி சொல்லலாம்? தேவன் 3 நபர்களாக நித்தியமாக அவர் இருக்கிறார். அந்த 3 நபர்கள் யார்? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். ஆனா ஒவ்வொரு நபரும் முழுவதுமாக தேவனாக இருக்கிறார்கள். ஆனா ஒரே ஒரு தேவன் தான் இருக்கிறார். இன்னொரு விதத்துல சொல்லப்போனா, சிம்பிளா சொல்லப்போனா, தேவன் ஒருவரா இருக்கிறாரு. தேவன் 3 நபர்களாக ஆனா ஒரே எசன்ஸ்ல இருக்காரு. பரிசுத்த ஆவியானவர் குறைஞ்ச தேவன், அல்லது பிதா ரொம்ப பெரிய தேவன், குமாரன் சின்ன தேவன் அப்படிலாம் கிடையாது. மூவரும் அந்த எசன்ஸ்ல, தெய்வத்துவத்துல மூவரும் சமமா இருக்கிறாங்க. ஆனா பிதா குமாரன் அல்ல, குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இல்ல, பரிசுத்த ஆவியானவர் பிதா இல்ல அப்படிங்கிறத நாம நிச்சயமாக சொல்லலாம். ஓகே, இப்ப இந்த 3 பேரும் சேர்ந்து என்ன செய்றாங்கன்னா, மக்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்றாங்க. எங்கும் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் ஆதி சபையில ஒரு வார்த்தை யூஸ் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, பெரிகோரோசிஸ் அப்படிங்கிற வார்த்தை. பெரிகோரோசிஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, இன்டர்மிங்கிளிங் அப்படின்னு அர்த்தம். இன்டர்மிங்கிளிங், அதாவது ஒன்னோட ஒண்ணு கலந்து இருப்பது. இப்போ ஒரு கயிறு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு கயிறுல இந்த 3 ஸ்ட்ராண்ட்ஸ, 3 பிரிவுகளை போட்டு ஒன்னா அப்படியே பிணைஞ்சி ஒன்னா இணைச்சி என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு இன்டர்ட்வைன் பண்ணி அப்படியே ஒரு கயிறு உருவாக்கி இருப்பாங்க இல்லைங்களா? அந்த கயிறு நம்ம ஒரு கயிறு தான் சொல்றோம். ஆனா 3 ஸ்ட்ராண்ட்ஸ் அதுக்குள்ள இருக்கு. அது போல ஒன்னா இணைஞ்சு, இப்ப நம்ம ஒரு இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது, அங்க பிதாவும் இருக்கிறார். குமாரன், இங்க இயேசு இருக்கிறார், உங்க மத்தியில நான் இருப்பேன் என் நாமத்துல கூடும்போது அப்படின்னா, இயேசு மட்டும் அந்த இடத்துல இல்ல, பிதாவும் இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இல்ல அப்படின்லாம் நாம சொல்ல முடியாது. சோ 3 பேரும் இன்டர்மிங்கிளிங் அப்படி என்ன செய்றாங்கன்னா, ஒன்னோட ஒண்ணு கலந்து என்ன செய்றாங்க, எல்லா இடத்துலயும் அவங்க வியாபித்து இருக்கிறார்கள், எல்லா இடத்துலயும் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கறத பாக்குறோம். அததான் அன்றைக்கு ஏர்லி சர்ச்ல ஒரு வார்த்தை யூஸ் பண்ணாங்க, பெரிகோரோசிஸ் அப்படின்னா இன்டர்மிங்கிளிங் அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த வார்த்தையை அவங்க யூஸ் பண்ணாங்க. அது இல்லாம நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா, நம்ம பார்க்க போறது பைபிள்ல இந்த திரித்துவம் எங்க இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். மறுபடியும் சிம்பிளா நான் சொல்ல பாருங்க. திரித்துவம் அப்படிங்கிறது ஒரே தேவன், 3 நபர்களாக அவர் இருக்கிறார். ஆனா ஒவ்வொருத்தவங்களும் இன்னொருத்தவங்கள இருந்து வித்தியாசமானவங்க. ஆனா 3 பேருமே தேவன். அந்த எசன்ஸ் அப்படின்னா அந்த தன்மையில
குறையல. 3 நபர்கள் ஒரே தன்மை. இதை நீங்க சிம்பிளா வச்சுக்கோங்க. 3 டிஃபரண்ட் பர்சன்ஸ், 1 எசன்ஸ். 3 டிஃபரண்ட் பர்சன்ஸ், 1 எசன்ஸ். 3 வித்தியாசமான நபர்கள் ஒரே தன்மை அப்படிங்கறத நம்ம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஓகே, இப்ப வேத புஸ்தகம் ரொம்ப ரொம்ப கிளியரா சொல்லுது, தேவன் ஒருத்தர் தான் அப்படிங்கிறத மிக தெளிவாக சொல்லுகிறது. இந்த திரித்துவம் அப்படிங்கிறது பிடிச்சிட்டு நமக்கு வந்து 3 தேவர்கள் இருக்கிறாங்க அப்படின்றது நம்ம சொல்லக்கூடாது. 3 தேவர்கள். இப்ப எப்படி விஷ்ணு, பிரம்மா, சிவா அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? 3 பேரும் பாத்தீங்கன்னா வெவ்வேறு வேலைகளை செய்யறவங்களா இருப்பாங்க. விஷ்ணு வந்து காப்பவர், அப்புறம் சிவா வந்து அழிப்பவர், அப்புறம் பிரம்மா வந்து படைப்பவர் அப்படின்னு சொல்றாங்கல்ல. சோ இந்த மாதிரி நீங்களும் நானும் நம்ம என்ன செய்ய முடியாது. இங்க நம்ம 3 பேரையும் பார்க்க முடியாது. பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியை பார்க்க முடியாது. 3 பேருமே படைச்சிருக்காங்க. 3 பேருமே என்னது நியாயம் தீர்ப்பாங்க. 3 பேருமே ரட்சிப்பாங்க. 3 பேருமே எல்லாவற்றையும் செய்வார்கள். இந்த ஒரு வேலைக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெசிபிக்கா டெசிக்னேட்டட் காட்லாம் கிடையாது. இந்த வேலைக்குன்னு ஒருத்தவங்க வந்து ஒதுக்கப்பட்ட ஒரு தேவன் யாருமே இங்க கிடையாது அப்படின்றத பார்க்க. 3 பேருமே எல்லாத்தையும் செய்வாங்க. ஓகே, இப்ப வேத புஸ்தகம் மிக தெளிவாக சொல்லுகிறது. உபாகமம் 6வது வசனம், 6வது அதிகாரம் 4வது வசனத்துல மிக தெளிவாக வசனம் சொல்லுகிறது. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. ரொம்ப தெளிவா இருக்கு. அதே போல ரோமர் 3:30 தேவன் ஒருத்தர் தான் அப்படிங்கறத மிக தெளிவாக அந்த இடத்துல பவுல் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்பனா திரித்துவம் அப்படிங்கிறது, திரித்துவம் மறுபடியும் நான் சொல்றேன் பாருங்க, 3 டிஃபரண்ட் பர்சன்ஸ், 1 எசன்ஸ். 3 வித்தியாசமான நபர்கள், ஒரே தன்மை, ஒரே தன்மை அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். இது எங்க நம்ம பார்க்கிறோம் அப்படின்ட்டு நம்ம பைபிள்ல தேடும்போது, பழைய ஏற்பாடுல தேடும்போது பல வேத பண்டிதர்கள் முதலாவதாக ஆதியாகமம் 1:26 இது வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு வைக்கிறாங்க. பட் இந்த திருத்துவத்தினுடைய வெளிச்சத்துல கடவுளை, தேவனை யூதர்கள் பார்த்தாங்களா அப்படின்னா நிச்சயமா ஆதியாகமம் 1:26 திருத்துவத்தின் லென்ஸை யூஸ் பண்ணி அவங்க பார்த்திருக்க மாட்டாங்க. திருத்துவத்தின் அடிப்படையில அந்த வசனத்தை புரிஞ்சிருக்க மாட்டாங்க. பட் நம்ம இங்க திருத்துவத்தை குறித்து இன்னும் அதிகமான வெளிப்பாடு கொண்டவர்களாக புதிய ஏற்பாட்டு இடத்துல இருந்து நாம என்ன செய்யறோம், வேண்டேஜ் பாயிண்ட்ல இருந்து நாம என்ன செய்யறோம், நம்ம இந்த வசனத்தை பார்க்கிறோம். ஆதியாகமம் 1:26 நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 1:26 என்ன சொல்லுது? பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் எல்லா பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். சோ என்றார் அப்படிங்கிறது சிங்குலர், ஒருமையில இருக்கு. ஒருமை அப்படின்னா ஒரு ஆளை காண்பிக்கிறது. ஆனா அந்த ஒரு நபர் இருக்காருல, பேசுறாரு, தேவன் தான் அவரு. அவர் வந்து நமது சாயலாக நமது ரூபத்தின்படி அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 27வது வசனத்துல தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். சோ இந்த இடத்துல 27ல பாத்தீங்கன்னா தேவன், தேவர்கள் ப்ளூரல்ல கிடையாது. தேவன் தான், தேவன் படைச்சாரு. ஆனா யார்கிட்டயோ பார்த்து அங்க என்ன சொன்னா நமது சாயல்னு சொல்றாரு, நமது ரூபத்தின்படி நம்ம படைப்போம் அப்படின்னு சொல்றாரு அப்படின்ட்டு இங்க சொல்றதை பாக்குறோம். இந்த வசனத்தை பல்வேறு விதங்கள்ல வியாக்கியானம் செய்கிறார்கள். முதலாவது எப்படி வியாக்கியானம் பண்றாங்க அப்படின்னா, முதலாவது 2வது எப்படி வியாக்கியானம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம திருத்துவத்தின் கண்ணோட்டத்துல நம்ம இதை எப்படி பார்க்கலாம், இதை எப்படி வியாக்கியானம் பண்றாங்க அப்படிங்கிறத நான் உங்களோட நான் ஷேர் பண்ண போறேன். முதலாவது எப்படி வியாக்கியானம் பண்றாங்கன்னா, பல்வேறு பண்டைய மொழிகள்ல மதிப்பா ஒருத்தவங்களை பேசணும் அப்படின்னா அவர்கள் வந்து ப்ளூரல் ஃபார்ம்ல, அதாவது பன்மையில அழைப்பது வழக்கமா இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், நாம வந்து ஒரு மந்திரி இருக்கிறாருன்னு வச்சுங்களேன், அவரை எப்படி சொல்றோம்னா, மந்திரி அவர்கள் இங்கு உட்காருவார்கள் அப்படின்னு தான் சொல்லுவோம். எல்லாமே நம்ம வந்து பன்மையில தான் பேசுவோம், ப்ளூரல்ல தான் பேசுவோம் தமிழ்ல. ஆனா ஒரு மந்திரி தான் இருக்கிறாரு. அது
ஐயா அவர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள், ஜனங்கள் வந்து கொண்டு இருக்கிறார்களுக்கு எனது அதே பன்மைதான் யூஸ் பண்ணுவோம். ஐயா அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அது அப்ப வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா வந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றது ஒரு வழக்கம், மொழி வழக்கம். அந்த அப்படின்னா நம்ம பன்மையை யூஸ் பண்ணி மதிப்பு தருவதற்காக பன்மை யூஸ் பண்றது. இதுக்கு என்ன ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அப்படின்னா, த ப்ளூரல் ஆஃப் மேஜஸ்டி. த ப்ளூரல் ஆஃப் மேஜஸ்டி, அதாவது ஒருத்தவங்களை மகிமைப்படுத்தி ஒருத்தவங்களை மதிப்புப்படுத்தி பேசும்போது யூஸ் பண்ணப்படுகிற ஒரு பன்மை. ஓகே, ரெண்டாவது என்ன அப்படின்னா, ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆக்சுவலா ஆண்டவர் தன் பக்கத்துல இருந்த அந்த தேவதூதர்களோட பேசினாரு. தேவதூதர்களை பார்த்து சொல்றாரு, நமது சாயலாக நமது ரூபத்தின்படி படைப்போம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாங்க நாம ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போலாம், நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லி கூட்டு போறாரு. ஆனா அங்க போகும்போது அவரு தான் பே பண்றாரு, கூட்டு போறவர் தான் பே பண்றாரு. ஆனா எல்லாரும் சேர்ந்து என்ன செய்றாங்க, சாப்பிடுறாங்க. ஆனா நாம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, அப்கோர்ஸ் நாம சாப்பிடலாங்கிறது தான். ஆனா அதுக்கு பே பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா அவர் தான் அழைச்சிட்டு போறவர் தான் அவர் பண்றாரு. அது போல இவர் ஒருமை தான் என்ன செய்ய போறோம் அப்படிங்கறது தான் பேசுறாரு. ஆனா மற்றவங்களையும் அதுல சேர்த்து பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பட் ஜென்ரலா இதுல என்ன நம்ம கவனிக்க வேண்டியதுன்னா, தேவதூதர்களை பார்த்து அவர் என்ன செய்றாரு, தன்னை அதாவது தேவதூதர்களையும் உள்ளடக்கி அவர் பேசுறாரு, தேவதூதர்களையும் இன்க்ளூட் பண்ணி அவர் பேசுறாரு அப்படிங்கிறது தான். மூன்றாவது இது திருத்துவம். பரிசுத்த ஆவியானவர் அப்புறம் குமாரர் ரெண்டு பேரும் அவரோட இருக்காங்க, பிதாவோட இருக்காங்க. பிதா பேசுறாரு அப்படிங்கிறது. சோ இதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா அன்னைக்கு பன்மையில பேசி மதிப்பை தரும் வழக்கம் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா அது இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். பட் அது அதாவது பைபிள்ல எல்லா இடத்துலயுமே வழக்கமா அது இல்ல. பட் இங்க மட்டும் எப்படி வருது அப்படிங்கிறது தான் ஒரு ஒரு கேள்வி. ஓகே, முதலாவது கேள்வி. ரெண்டாவது என்ன அப்படின்னா, தேவதூதர்களை பார்த்து அவர் பேசுறாரு அப்படின்னா, தேவதூதர்கள் பார்த்து நமது சாயலாக நமது ரூபத்தின்படியே படைப்போம் அப்படின்னு சொல்லும்போது, அவர்களும் அந்த சாயல்ல இன்க்ளூட் ஆயிருக்கிறாங்களா? நமது ரூபம் அப்படின்னு சொல்லும்போது தேவதூதர்களும் அதுல இன்க்ளூட் ஆயிருக்காங்களா? அதுல சேர்ந்து இருக்காங்களா? அப்படிங்கறத ஒரு கேள்வி. அதை நாம இன்னைக்கு பல்வேறு உதாரணங்கள் சொல்லலாம். பட் எப்படி ஆண்டவர் தேவதூதர்களை அதுல சேர்ப்பாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, நிச்சயமா தன்னோடு கூட இருந்த குமாரனோடும் மற்றும் பரிசுத்த ஆவியானவரோடும் அவர் பேசியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிலர் சொல்றதை நம்ம பாக்குறோம். ஆனா இந்த ஒரு வசனத்தை மட்டும் வச்சு நம்ம முழு திருத்துவ போதனையும் நம்ம கட்டிவிட முடியாது. நம்ம பைபிள்ல எந்த போதனையை நம்ம கட்டி இதுதாங்க சரி அப்படின்னு சொல்றதுக்கு சும்மா ஒரு வசனத்தை மட்டும் பயன்படுத்தி நம்ம அதுல ஒரு பெரிய ஒரு ஒரு டாக்டரினை நீங்க உருவாக்கணும் அப்படின்னா அந்த வசனத்தை நீங்க எக்ஸ்ட்ராபுலேட் பண்றீங்கன்னு அர்த்தம். அதை இழுத்து இழுத்து எலாஸ்டிக் மாதிரி இழுத்து இழுத்து என்ன செய்யணும் நம்ம பண்ணணும். அப்படி நம்ம பண்றது சரியான விஷயமாக இருக்காது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். பட் இன்னைக்கு நிறைய நியூ டெஸ்டமென்ட் ஸ்காலர்ஸ் அப்புறம் ஓல்ட் டெஸ்டமென்ட் ஸ்காலர்ஸ் என்ன செய்றாங்க அப்படின்னா, இதை திருத்துவம்னு எடுத்துக்கிறாங்க. அதுல அதுல தப்பு இல்லை. பட் அதே நேரத்துல ஒரு காரியத்தை நம்ம சொல்ல வேண்டும். பழைய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கிற அந்த திருத்துவ கருத்துக்கள் இன்னும் ஃபுல்லா டெவலப் ஆகாம தான் இருக்கு. நம்ம புதிய ஏற்பாடுக்கு வரும்போது தான் அது ரொம்ப மேம்பட்டதாக வளர்ந்ததாக முழுவதுமாக ஒரு ஒரு பூ போல என்ன செய்யுதுன்னா அங்க இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு மொட்டு போல, ஒரு சின்ன மொட்டு போலதான் பழைய ஏற்பாடுல இருக்கிறது. யூதர்கள் இந்த வசனத்தை 3 நபர்களாக கடவுள் இருக்கிறாரு அப்படிங்கிறது மாதிரி பார்த்திருப்பாங்களா அப்படின்னா நிச்சயமா அவங்க பார்த்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தேவன் ஒருத்தர் தான் அப்படிங்கிறத அவங்க நம்பினாங்கன்னு சொல்லி நான் பாக்குறோம். ரைட், அடுத்தது எங்க நம்ம பழைய ஏற்பாட்டுல திருத்தம் இருக்கா அப்படின்னு நம்ம தேடும்போது எங்க நம்ம பாக்குறோம் அப்படின்னா, கர்த்தருடைய தூதன் அப்படிங்கிற ஒருத்தர் வராரு. நீங்க ஆதியாகமம் 16 ஆதியாகமம் 16 10ல இருந்து 13 வரைக்கும் நீங்க வாசிக்கும் போது ஆதியாகமம் 16 10ல இருந்து 13 வரைக்கும். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, ஆகாரை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாய் இருக்கும் என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கற்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. அவன் துஷ்ட மனுஷனாய் இருப்பான்,
அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும். தன் சகோதரர் எல்லாரும் எதிராக குடியிருப்பான் என்றார். அப்பொழுது அவள், பாருங்க, கர்த்தருடைய தூதன் தான் இவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. அப்பொழுது ஆனா அவரை பார்த்து, என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னுடனே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஆனா ஆகார் அங்க பேசுற அந்த தேவனுடைய தூதனானவரை கர்த்தர் என்று சொல்வதை நாம பாக்குறோம். இப்ப ஒரு கேள்வி எழும்புவோம், அவ அப்படி தப்பா புரிஞ்சிருக்கலாம்ல அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இல்ல, இங்க இந்த புஸ்தகத்தை எழுதினவருடைய விமரிசனம், எழுதினுடைய கருத்து இந்த இடத்துல இருக்குது பாக்குறோம். அப்பொழுது அவர் தான் நெரேட் பண்றாரு, அவர் தான் கதை அந்த விஷயத்தெல்லாம் சம்பவத்தை சொல்லிட்டே இருக்கிறார். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னுடனே பேசின கர்த்தருக்கு அங்க அந்த அந்த சம்பவ உரையை சொல்றவர் என்ன செய்யறாருன்னா, மோசேதான் இந்த ஆதியாகமும் இந்த பஞ்சாகமத்தை 5 புஸ்தகங்களை எழுதினார் என்று நம்ம விசுவாசிக்கிறோம். மோசே அங்க சொல்றாரு, அவர் கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டால் அப்படின்னு சொல்லி சொல்றதை நம்ம பாக்குறோம். இதே மாதிரி நீங்க யாத்திராகமம் 3:2-6 வரை, அப்புறம் நியாயாதிபதிகள் 2:1 இதெல்லாம் நீங்க பார்க்கலாம். கர்த்தருடைய தூதனானவர் யெகோவாவிலிருந்து வித்தியாசமானவர், ஆனா தேவனாக கருதப்படுகிற ஒருத்தரை நம்ம பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ஏன்னு கேட்டீங்கன்னா, அன்றைக்கு பண்டை காலத்துல முக்கியமாக அதாவது இரண்டாவது ஆலய காலத்துல அதாவது யூத மக்கள் பாபிலோனுடைய சிறையிருப்புல போயிட்டு 70 வருஷம் அங்க இருந்து திரும்ப எருசலேமுக்கு ஆலயத்தை கட்டி முடிச்சு, அப்புறம் அதன் பின்பு தொடரும் அந்த காலம் இருக்கு இல்லைங்களா, அந்த காலத்துல நிறைய ரபிகள் என்ன செஞ்சாங்கன்னா நம்பினாங்க, 2 சம அளவு சக்தி வாய்ந்த நபர்கள் தேவனாக பழைய ஏற்பாடுல உலாவி வருவதாக அவங்க பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த அந்த 2வது பவர்ஃபுல் பர்சன் இருக்காரு இல்லைங்களா, 2வது சம அளவு வல்லமை உள்ள நபரை அவங்க வார்த்தை என்றே அழைத்தார்கள். அந்த வார்த்தை என்று அழைப்பதற்கு அவங்க யூஸ் பண்ண வார்த்தை என்ன அப்படின்னா மெம்ரே அப்படிங்கிற வார்த்தை. மெம்ரே அப்படிங்கிற அரமைக்கு வார்த்தையை யூஸ் பண்ணி அவங்க அவரை வார்த்தை என்றே அழைத்தார்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அந்த 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 கான்செப்டை எடுத்துதான் யோவான் என்ன செய்யறாருன்னா, வார்த்தை மாம்சமானது அப்படின்னு பேசுறாரு. சோ பிதா இருக்கிறாரு, பாத்தீங்கன்னா, அப்புறம் வார்த்தை என்று ஒண்ணு இருக்கிறது, அப்புறம் கர்த்தருடைய தேவ தூதன் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அடுத்தது நம்ம பரிசுத்த ஆவியானவரை நம்ம என்ன செய்யறோம், பழைய ஏற்பாட்டுல நம்ம பாக்குறோம். பரிசுத்த ஆவியானவரை குறித்து நிறைய இடத்துல நம்ம பார்க்கலாம். நீங்க நியாயாதிபதிகளை வாசிக்கும் போது அங்க பரிசுத்த ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர் அங்க வேலை செய்யறதை நம்ம பார்க்கலாம். அது இல்லாம நீங்க ஏசாயா 63:10 நீங்க வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னா, ஏசாயா 63:10 ஏசாயா 63:10 ஏசாயா 63:10 நம்ம இப்படியாக வாசிக்கிறோம், அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள், அதனால் அவர் அவர்களுக்கு சத்துருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். அவர்கள் மத்தியில இருந்த பரிசுத்த ஆவியானவரை, அவருடைய பரிசுத்த ஆவியானவரை அவர்கள் விசனப்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். நீங்க இன்னும் பல இடங்கள்ல நீங்க வாசிக்கலாம். 61வது அதிகாரத்துல ஏசாயா 61:1 வசனத்துல பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்ற அந்த வசனத்தை இங்க புதிய ஏற்பாடுல இயேசு தன்னை குறித்து பேசுவதாக சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அதே போல சங்கீதம் 51:2 பரிசுத்த ஆவியானவரை எடுத்து போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவீது அந்த இடத்துல ஜெபம் பண்றதை நம்ம பார்க்கிறோம். சோ நமக்கு ஒரு ஃபுல் ப்ளோன், நமக்கு முழுவதுமாக வளர்ந்த ஒரு ஒரு ரொம்ப, அதாவது இதாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு விவரங்கள் கொண்ட ஒரு திருத்துவ போதனை பழைய ஏற்பாடுல இல்லட்டினாலும், நாம பிதாவை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய தூதனானவர் அப்படிங்கிறவர் கர்த்தர் அல்லது யெகோவாவிலிருந்து வித்தியாசமானவராக இருக்கிறார், வேறு ஒருவராக இருக்கிறார். ஆனா அவரும் கர்த்தராக பாவிக்கப்படுகிறார், கருதப்படுகிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர்
இங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அது இல்லாம நான் உங்கள்கிட்ட நான் சொன்னேன், அன்றைக்கு அன்றைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதாவது 2வது ஆலய காலத்துல 2 சம அளவு சக்தி வாய்ந்த வல்லமை பொருந்திய பவர்ஸ், வல்லமைகள் 2 நபர்கள் இங்க பைபிள்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரபிகள் சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, டார்கம்ஸ் அப்படின்னு இருக்கு. டார்கம்ஸ் அப்படிங்கிறது வந்து அரமைக் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் த ஹீப்ரு பைபிள், பேராஃப்ரேஸ்ட் மாதிரி இருக்கும். அதுலயும் பாத்தீங்கன்னா அவங்க சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அவருக்கு பேர் வந்து மெம்ரே. அந்த 2வது நபருக்கு பேர் வந்து மெம்ரே. மெம்ரே அப்படின்னா வார்த்தை என்று பொருள் அப்படின்னு நான் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டுல திருத்துவம் இருக்கு அப்படின்னா, நிச்சயமாக புதிய ஏற்பாட்டுல திருத்துவம் மிக மிக தெளிவாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது மார்க்கு 1வது அதிகாரம் 10-11 நம்ம வாசிக்கலாம். மார்க் 1:10-11. அவர் ஜலத்தில் இருந்து கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானவர் புறாவை போல் தம்மில் இறங்குகிறதையும் கண்டார். சோ இயேசு கிறிஸ்து இங்க கீழே இருக்கிறாரு பூமியில. தண்ணீர்ல ஞானஸ்நானம் எடுத்துட்டு கரை ஏறி மேல வரும்போது, கரை ஏறின உடனே வானம் வந்து திறந்துருச்சு. ஆவியானவர் புறாவை போல அவர் என்ன செய்றாருன்னா இங்க இயேசு மேல இறங்குறத நம்ம பார்க்கிறோம். அன்றியும் பிதா வந்து மேல இருந்து பேசுறார். பிதா பேசுறார், அன்றியும் நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமா இருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. உடனே ஆவியானவர் அவரை வனாந்திரத்திற்கு போகும்படி ஏவினார் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். சோ பிதா மேல இருந்து பேசுறாரு, இங்க பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வராரு இயேசு மேல. அப்புறம் இயேசு என்ன செய்றாரு, குமாரன் வந்து கீழே நிக்கிறாரு அப்படிங்கறத பார்க்கிறோம். சோ 3 பேருமே வித்தியாசமானவர்களாக அந்த இடத்துல நிற்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொருத்தவங்களும் நபராகவே ஒவ்வொரு நபராக அவங்க ஃபங்க்ஷன் ஆகிறத, இயங்குவதை நம்ம பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அடுத்தது நீங்க பாத்தீங்க அப்படின்னா, யோவான் 1:1 நாம என்ன பார்க்கிறோம்னா, வார்த்தை வந்து தேவனா இருந்தது, தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமானது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த வார்த்தை மாம்சமானது. சோ இயேசு கிறிஸ்து வந்து தேவனாகவே இருந்தார். அப்புறம் தேவன் வந்து மனுஷனாக வந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, பிதாவானவர் வந்து தேவனா இருந்தாரா அப்படின்னா நிறைய வசனங்கள் இருக்கு, நீங்க பார்க்கலாம். ஏசாயா 64:8 நீங்க பார்க்கலாம், பிதா வந்து தேவனா இருக்கிறாரு. அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் தேவனா அப்படின்னா நிச்சயமா அப்போஸ்தலர் 5:3-4 வரைக்கும் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, அனனியா அப்புறம் சப்பீரா 2 பேரும் பொய் சொல்லும் போது பேதுரு வந்து சொல்றாரு, நீங்க வந்து பொய் சொல்லிட்டீங்க, கடவுள்கிட்ட நீங்க பொய் சொல்லிட்டீங்க, தேவன்கிட்ட பொய் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பரிசுத்த ஆவியானவர்கிட்ட பொய் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். சோ பரிசுத்த ஆவியானவரை பேதுரு வந்து தேவனாக பாவித்து, அவர் நீங்க தேவன்கிட்ட பொய் சொல்லிட்டீங்க, பரிசுத்த ஆவி, அதாவது நீங்க பரிசுத்த ஆவியிட்ட பொய் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இப்ப நம்ம என்ன எஸ்டாப்ளிஷ் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க புதிய ஏற்பாடுல நம்ம பார்க்கும்போது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். பிதா வந்து பரிசுத்த ஆவியானவர் இல்ல, பரிசுத்த ஆவியானவர் வந்து குமாரன் இல்ல, குமாரன் வந்து பிதா கிடையாது. ஆனா பிதா வந்து தேவனாக இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் தேவனாக இருக்கிறார். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா குமாரனும் தேவனாக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப 3 கடவுள்களா அப்படின்னா ஒரே கடவுள் தான். பைபிள் வந்து ஒரே தேவன் என்றுதான் நம்ம சொல்லக்கூடிய 3 கடவுள்கள் என்று சொல்ல 3 நபர்களாக தேவன் இருக்கிறார். அந்த ஒரு தேவன் 3 நபர்களாக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். சரி, இப்ப இத நம்ம இப்ப 3 நபர்களாக இருக்கிறாங்க, ஆனா ஒரே தேவன். லாஜிக்கு சரியா வரலையே, இதை எப்படி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? ஏதாவது உதாரணங்கள் இருக்குதா நம்முடைய வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா, சிலர்லாம் வந்து உதாரணங்கள் கொடுக்க முயற்சி பண்றாங்க. சில உதாரணங்கள் வந்து கள்ள போதனைகளை உருவாக்கி இருக்கிறது. ஒரு சில உதாரணங்கள் வந்து இதை விளக்குவதற்கு நல்ல முயற்சி எடுத்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். பட் இங்க நான் ஒரு கேவியாட் நான் போட்டுதான் ஆகணும். இந்த இடத்துல வந்து ஒரு காரியத்தை நான் சொல்லி ஆக வேண்டும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவன் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். நாம அவரை புரிஞ்சு அவர் எப்படி தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறாரோ அதை சரியா வந்து விவரிப்பதற்கு ஒரு வார்த்தையை நம்ம தேர்ந்தெடுத்து போட்டிருக்கோம். அது என்ன அப்படின்னா திருத்துவம் அப்படிங்கிறது. 3 in 1 அப்படிங்கிறது. 3 in 1ness. 3 பேர்கள் ஒருவராக இருக்கிறது அப்படின்றதுக்கு நம்ம
நம்ம அந்த பதத்தை வந்து நம்ம யூஸ் பண்றோம், அதை விளக்குவதற்கு யூஸ் பண்றோம். திருத்துவம் அப்படிங்கிற வார்த்தை வந்து பைபிள்ல கிடையாது. ஆனா அதை அதை வந்து அதை வந்து இப்ப தேவன் வந்து தன்னை எப்படி வெளிப்படுத்திருக்கிறாரோ அதை விளக்கி சொல்வதற்கு நம்ம இந்த வார்த்தையை பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். ஆம், எந்த உதாரணங்கள் நாம பார்க்கிற எந்த உதாரணமும் தேவன் தன்னை எப்படி வெளிப்படுத்தியிருக்கிறாரோ அதை வந்து முழுவதும் ஆம், சரியாக, அதாவது முழு எந்த விவரத்தையும் விடாம முழுசா அப்படியே கேப்சர் பண்ணுமா அப்படின்னா கேப்சர் பண்ணாது. ஸோ நம்ம இதை வந்து நம்ம என்ன செய்யணும், நம்ம நம்ம தாழ்மையோட தான் நம்ம இருக்கணும். நம்ம தேவன் தன்னை வெளிப்படுத்தும் அந்த காரியத்தை நம்ம முழுவதுமாக புரிந்து கொண்டு முழுவதுமாக விளக்க முடியாது. ஆனா எப்படி அவர் வந்து தன்னை வெளிப்படுத்திருக்கிறாரோ அதை தவறுதலா ஒரு நாளும் நம்ம சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு காரியம். சரி, எப்படி மக்கள் வந்து தவறுதலா அதாவது உதாரணம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து சரியான உதாரணங்கள் எப்படி, அதாவது பெஸ்ட் ஒன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எல்லாமே பெர்ஃபெக்ட் 100% பெர்ஃபெக்ட் சொல்ல முடியாது. பெஸ்ட் ஒன்ஸ் எப்படி அப்படின்னு நம்ம சொல்லலாம். முதலாவது உதாரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிலர் சொல்லுவாங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வச்சுக்கலாமே, ஒருத்தர் வந்து பாபுன்னு ஒருத்தர் இருக்காரு. பாபு என்ன செய்யறாரு, பாபு வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு வந்து அப்பாவா இருக்காரு. அப்புறம் தன்னுடைய மனைவிக்கு வந்து கணவனா இருக்கிறாரு. அப்புறம் ஸ்கூல்ல டீச்சர்னு வச்சுக்குவோம். ஸ்கூல்ல வந்து ஒரு டீச்சரா இருக்காரு. பாபு ஒரு நபர். ஆனா அந்த ஒரு நபர் 3 பங்குகளை வகிக்கிறார். அப்ப அந்த ஒரு நபர் என்ன செய்றாரு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு அப்பா, ஸ்கூல்ல வந்து டீச்சர், அப்புறம் என்ன சொன்னேன், தன்னுடைய மனைவிக்கு வந்து தகப்பன். டீச்சர், தகப்பன், சாரி, தன்னுடைய மனைவிக்கு வந்து ஹஸ்பண்ட், தன்னுடைய மனைவிக்கு வந்து கணவரா இருக்கிறாரு. ஸோ டீச்சர், அப்புறம் ஹஸ்பண்ட், அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அப்பா. ஸோ இந்த 3 பங்குகள். இது வந்து 100% தவறான ஒரு உதாரணம். ஆனா இன்னைக்கு சர்ச்சஸ்ல வந்து நிறைய பேர் இதுதான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த இந்த எக்ஸ்பிளனேஷன், இந்த எக்ஸ்பிளனேஷன் விளக்கம் வந்து அன்றைக்கு ஒரு கள்ள போதனை இருந்துச்சு. அந்த கள்ள போதனை தான் இதை பயன்படுத்திட்டு இருந்துச்சு. அதை வந்து நீங்க சர்ச்சஸ் படிச்சீங்கன்னா அதை வந்து மோடலிசம் சொல்லுவாங்க. மோடலிசம் அப்படின்றதுலயே உங்களுக்கு ஒரு வார்த்தை இருக்கு, மோடு அப்படின்னு இருக்கு. மோடு அப்படின்ற வார்த்தை இருக்கு. மோடு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே நபர் தான் 3 மோடுல, நம்ம சைலண்ட் மோட்ல போட்டோம்னு சொல்றீங்களா, 3 மோடுகளில அல்லது 3 மோட்ஸ்ல 3 விதங்கள்ல அவர் என்ன செய்யறாருன்னா செயல்படுறாரு. அவ்வளவுதான். பட் திருத்துவம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3 persons and 1 essence. 3 வித்தியாசமான 3 different persons but 1 essence. 3 வித்தியாசமான நபர்கள், ஆனா ஒரே எசன்ஸ் அப்படின்னா ஒரே காட் அப்படிங்கிறது தான். தெய்வத்துவத்துல எல்லாம் ஒன்னா இருக்காங்கன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இன்னொரு உதாரணம் கொடுப்பாங்க. என்ன உதாரணம்னா, திருத்துவம் அப்படிங்கிறது வந்து ஒரு முட்டை மாதிரிங்க. முட்டைக்கு வந்து வெளியில பாத்தீங்கன்னா வெள்ளை அந்த ஷெல் இருக்கு, ஓடு இருக்கு. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள போனீங்கன்னா வெள்ளை கரு இருக்கு. அதுக்கப்புறம் மஞ்சள் கரு இருக்கு. அது போல அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதுவும் ஒரு தவறான ஒரு உதாரணம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த 3ம் வித்தியாசமானதாக இருந்தாலும் 3லும் ஒரே தன்மை கிடையாது. 3லும் ஒரே தன்மை கிடையாது. சோ அதுலயும் இது அடிபட்டு போயிருதுன்னு சொல்லி பாக்குறோம். ஒரு பெட்டர் அனாலஜிஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாட்டர் இருக்கு, H2O. அந்த வாட்டர் வந்து ஐஸா இருக்குது, அதே வேளையில தண்ணியா இருக்கு, அப்புறம் ஸ்டீம் ஆகுது, நீராவியா மாறுது. ஆனா H2O அப்படிங்கிறது மாறல. நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லிட்டேன், நாம கொடுக்கும் எந்த உதாரணங்களும் வந்து 100% பெர்ஃபெக்ட்லாம் கிடையாது. பட் நான் இன்னைக்கு இப்போ முன்னாடி சொன்ன அந்த உதாரணம், ஒருத்தர் வந்து பாபு வந்து அப்பாவா இருக்கிறாரு, அப்புறம் கணவரா இருக்காரு, அப்புறம் வந்து டீச்சரா இருக்காரு அப்படிங்கிறது கள்ள போதனை. அது வந்து சரியான 100% சரியானதே கிடையாது. பட் மற்ற இப்ப நான் கொடுக்கிற அந்த உதாரணங்கள் வந்து பெர்ஃபெக்ட் கிடையாது. பட் இட் எக்ஸ்பிளைன்ஸ் டு சம் எக்ஸ்டென்ட். ஒரு அளவுக்கு வந்து என்ன செய்யும், அது புரிஞ்சுக்கிறதுக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாத்தீங்கன்னா, சூரியன் இருக்கு. சூரியனுடைய வெளிச்சம் வந்து லைட்டா வரும், அப்புறம் வெப்பமா வரும், வெளிச்சமா வரும், அப்புறம் வெப்பமா வரும், அப்புறம் ஆற்றலா வரும், எனர்ஜியா வரும். ஆனா ஒரே சூரியன் தான் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. ஸோ இதுவும் ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம், பட் இட்ஸ் நாட் பெர்ஃபெக்ட்.
பட் ஒரு சிலர் கேட்பாங்க, நீங்க லாஜிக் வந்து இடிக்குதுங்களே, லாஜிக்கலா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா, மேத்தமெட்டிக்கலா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா, கணக்கு போடுறது போல ஒரு ஃபார்முலா போல எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னா, நிச்சயமா நம்ம ட்ரை பண்ணலாம். எப்படி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 + 1 + 1 இஸ் ஈக்குவல் டு 3. 1 கூட்டல் 1 கூட்டல் 1 வந்து 3. ஆனா 1 இன்டு 1 இன்டு 1 இஸ் ஈக்குவல் டு 1. 1 பெருக்கல் 1 பெருக்கல் 1 எதுக்கு சமம்? 1 அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மேத்தமெட்டிக்கலா நம்ம ட்ரை பண்ணலாம். பட் இதை வந்து நம்ம ட்ரை பண்றோம், எந்த அளவுக்கு சரியா ட்ரை பண்ண எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்றோம். பட் இதை வந்து நாம எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். சிலர் எல்லாம் நம்ம உறவுகளே கூட நம்மளை ஒருத்தவங்க நம்ம வெளிப்படுத்தும் போது, நம்ம எவ்வளவுதான் நம்மளை வந்து நம்முடைய குணத்தை வெளிப்படுத்தினாலும் எல்லாரும் சரியா புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா தவறா புரிஞ்சுக்க கூடாது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஓரளவுக்கு சரியா புரிஞ்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, ஆனா தவறா புரிஞ்சுக்க கூடாது. அப்போ வந்து பாபு வந்து பாபு வந்து அப்பாவா இருக்கிறாரு, டீச்சரா இருக்கிறாரு, அப்புறம் பாத்தீங்கன்னா கணவரா இருக்கிறாரு அப்படிங்கிறது 100% ராங்கான ஒரு அனாலஜி அப்படின்னு நம்ம சொல்ல முடியும், ஒரு உதாரணம் சொல்ல முடியும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து இயேசுவை வந்து அப்பான்னு கூப்பிடுவாங்க, இயேசுவை வந்து டேடி சொல்றதை நீங்க பார்த்திருப்பீங்க. இயேசுவை வந்து அப்பா அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு வசனம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 9வது அதிகாரம், ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனம். ஏசாயா 9:6. இங்க ஏசாயா 9:6ல இயேசுவை பத்தி விளக்கி சொல்லும் போது இங்க என்ன போட்டிருக்கு அப்படின்னா, தாவீதின் சாரி, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம். இது வந்து இந்த வசனம் வந்து இயேசுவை பத்தி தான் சொல்லுது. சொல்லும் போது இது என்ன சொல்லுது அப்படின்னா, கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. ஓகே, சோ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இங்க நித்திய பிதான்னு போட்டிருக்குல்ல, நித்திய பிதா அப்படின்னு போட்டிருக்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த நித்திய பிதா அப்படிங்கிற வார்த்தையை வந்து 2 விதத்துல டிரான்ஸ்லேட் பண்ணலாம். பட் நான் வந்து 2 விதத்துல டிரான்ஸ்லேட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்றேன். பட் இதை தாண்டி இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கறதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபாதர் ஆஃப் இட்டர்னிட்டி, நித்திய பிதா அப்படின்றத வந்து இட்டர்னல் ஃபாதர் அல்லது எவர்லாஸ்டிங் ஃபாதர் அப்படின்னு நம்ம டிரான்ஸ்லேட் ஒரு பண்ணலாம். அதாவது நித்தியமா இருக்கிற பிதா அப்படின்னு நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணலாம். இலக்கணத்தின்படி நாம டிரான்ஸ்லேட் பண்ணலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அதாவது நித்தியமா இருக்கிற பிதா அப்படின்னு நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணலாம். இன்னொன்னு எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணு கேட்டீங்கன்னா, நித்தியத்தின் பிதா அப்படின்னு கூட நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணலாம். அதாவது நித்தியம் அப்படின்னா இட்டர்னிட்டியோடைய பிதா அப்படின்னா இட்டர்னிட்டியை உருவாக்கின தேவன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நம்ம பிதா அப்படின்னு கூட நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணலாம். பட் அதெல்லாம் நம்ம விட்டுருவோம். அதை விட்டுட்டு நம்ம என்ன செய்வோம், எவர்லாஸ்டிங் ஃபாதர் அப்படிங்கறத மட்டும் நம்ம இப்போ பிடிச்சிக்கலாம். நம்ம அதை மட்டும் எப்படி இருக்கு, அதை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். உதாரணத்துக்கு, கர்த்தத்துவம் அவர் மேல இருக்கும். அவர் மட்டும் கர்த்தர் கிடையாது, பிதாவானவரும் கர்த்தரா தான் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவரும் கர்த்தர் தான். அப்புறம் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்குன்னா அவர் வந்து ஆட்சி பண்ணுவார் அப்படின்னு இதை நம்ம பாக்குறோம். சோ 3 பேருமே தான் ஆட்சி பண்றாங்க. அதிசயமானவர்கள் 3 பேருமே தான், ஆலோசனை கர்த்தா 3 பேருமே தான், வல்லமை உள்ள தேவன் 3 பேருமே தான். நித்திய பிதா என்னது? நித்திய பிதா நான் வரேன். நான் இப்போ கொஞ்ச நேரத்துல சமாதான பிரபு அப்படின் போது ஜெகோவா ஷாலம் அதாவது அப்படிங்கறதே சமாதானத்தின் கர்த்தர் அப்படிங்கிறது என்னது? பிதாவை தான் குறிக்குது. அதே போல இயேசு கிறிஸ்துவ எனது சமாதான பிரபுன்னு சொல்லப்பட்டிருக்கிறார். அதே போல பரிசுத்த ஆவியானவர் அவர் வந்து குழப்பத்தின் ஆவி கிடையாது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஒருத்தராக தான் இருக்கிறார். சோ இது எல்லாருக்குமே அப்ளை பண்ணும். இப்ப நித்திய பிதாவுக்கு வருவோம். நித்திய பிதா அப்படின்னு சொல்லும் போது நாம மிக தெளிவாக நம்ம பார்க்கிறோம், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். For God so loved the world that he gave his one and only son. தேவன் இந்த உலகத்தை இவ்வளவாய் அன்பு கூர்ந்து அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த குமாரன் அப்படிங்கிறது வந்து ஒரு தனித்துவமான ஒரு உறவை காண்பிக்கிறது. பிதாவோடு கூட இருக்கிற ஒரு தனித்துவமான உறவை, இயேசுடைய உறவு, இயேசுவோடு பிதா வைத்திருக்கும் ஒரு தனித்துவமான உறவை அது காண்பிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ பிதா வந்து குமாரன் இல்ல, குமாரன் வந்து பிதா இல்ல, பரிசுத்த ஆவியானவர் வந்து குமாரன் இல்ல, பரிசுத்த ஆவியானவர் பிதா கிடையாது அப்படிங்கிறது 100% வேத புஸ்தகத்துல மிக தெளிவா இருக்கு.
அப்படின்னா இங்க நித்திய பிதாங்கிறத எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது அஹ், பிதாவை போல இருக்கிற இயேசு, பிதாவுடைய அன்பை வந்து நமக்கு வெளிப்படுத்தும் குமாரன் அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், யோவான் 10:30 நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். நான் பிதா செய்யறது என்ன நான் பாக்குறேனோ அதை தான் நானும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றதை பாக்குறோம். திருத்துவங்கிறத எப்படிலாம் நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2-3 மினிட்ஸ் நான் சொல்லி முடிக்கிறேன். அதுக்கப்புறம் நமக்கு கேள்வி நம்ம எடுக்கலாம். எப்படி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 வித்தியாசமான நபர்கள் ஒரே தேவனா இருக்காங்க, ஒரே சமுதாயத்துல இருக்காங்க, ஒருத்தவங்க நேசிக்கிறாங்க, ஒரு பெர்ஃபெக்ட் யூனிட்டி, அப்புறம் ஹார்மனி, ஒற்றுமையாக அவங்க இருக்காங்களோ அதே போல நாம வந்து எப்போதும் ஒற்றுமையாக இருக்கிறத அவங்ககிட்ட இருந்து தான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அது மட்டுமல்ல, நாம வந்து ஆஹ் நம்ம யார்கிட்ட வேணாலும் ஜெபம் பண்ணலாம். சிலர்லாம் சொல்லுவாங்க, நீங்க பிதா கிட்ட தான் ஜெபம் பண்ணணும், இயேசு நாமத்தில் ஜெபம் பண்ணணும், அப்புறம் என்ன செய்யக்கூடாது, நீங்க பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையில ஜெபம் பண்ணணும். நீங்க வேத புஸ்தகத்துல பாத்தீங்க அப்படின்னா, பிதா கிட்ட ஜெபம் பண்றது நிச்சயமா இருக்கு. ஆனா இயேசுகிட்டையும் என்ன செஞ்சிருக்காங்க, ஜெபம் பண்ணிருக்கிறாங்க. நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நீங்க பார்க்கலாம். அதே போல நீங்க வந்து பரிசுத்த ஆவியினுடைய வரங்களை நாடுங்கள், விருப்பப்படுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதை பாக்குறோம். நாடுங்கள், விருப்பப்படுங்கள் அப்படிங்கறத கேட்கறது அப்படிங்கிறது தான் பொருள். யாரு பரிசுத்த அந்த வரத்தை கொடுக்கிறார் அப்படின்னா, அப்கோர்ஸ் இயேசு கிறிஸ்துவும் கொடுக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவரும் கொடுக்கிறார். ஆவிக்குரிய வரங்கள் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவருக்கு சொந்தமான வரங்கள் அப்படின்னு நம்ம பாக்குறோம். சோ இன்னைக்கு வந்து நம்ம பிரிச்சு பிரிச்சு இப்படி பேசுறது எதுனா, ஒரு பெரிய காடு, சின்ன காடு, அவங்களுக்குள்ள ஹைரார்கி இருக்கிறது மாதிரி நம்ம, அதாவது மேலும் கீழும் இருக்கிற அந்த மட்டங்கள் இருக்கிறது போல நம்ம சிலர்லாம் பேசுவாங்க. அப்படிலாம் கிடையாது. நம்ம யார்கிட்ட வேணாலும் ஜெபம் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனா நம்ம இவங்களோட நம்ம உறவு கொள்வது, பேசுவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அதே வேளையில இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனுஷனா இருந்த போது பாத்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையிலோட தான் அவர் கிரியை செஞ்சாரு. பிதா செய்யறதை அவரு பிதா என்ன செய்யறாருன்னு பார்த்தாரோ அதை அப்படியே அவரும் செஞ்சாரு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அதே போல நம்முடைய வாழ்க்கையில நாம இயேசு என்ன பண்றாரோ, பரிசுத்த ஆவி என்ன செய்யறாரோ, பிதா என்ன செய்யறாரோ, தேவன் என்ன செய்யறாரோ அதை பார்த்து நம்முடைய வாழ்க்கையில அப்படியே செய்வது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். தேவனை போல நாம இருக்கணும், இயேசுவை போல. இயேசுதான் வந்து தேவனுடைய, பிதாவுனுடைய அல்லது பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு ஒரு ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். பரிசுத்த ஆவி என்ன செய்வார் அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, நம்ம இயேசுவை தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா 3 பேருமே வித்தியாசமா காரியங்கள் செய்யறவங்க கிடையாது, எல்லாரும் ஒண்ணுதான். சோ அதே நேரத்துல நம்ம பிதாவையும் நம்ம ஆராதிக்க வேண்டும். ஆஹ் என்னது, குமாரனையும் ஆராதிக்கணும், பரிசுத்த ஆவியானவரையும் ஆராதிக்கணும். ஒருத்தவங்களை மிகைப்படுத்தி ஒருத்தவங்க மேல வச்சுட்டு ஒருத்தவங்களை கீழே போடக்கூடாது அப்படிங்கிறத பாக்குறோம்.